ஹலோ ஃபுட்டீஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீன்ஸ் குக்கிங் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி வெள்ளை சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி உப்பு சீடை ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்து பவுடரை வந்து அரைக்க போகிறோம். உளுந்து பவுடர் சும்மா ஒரு 2 கையளவு எடுத்துருந்தேன். நம்ம ஆனால் 1 ஸ்பூன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஜென்ரலாக காமனாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு சீடைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தட்டை முறுக்கு, ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இதை வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அது அப்படியே கடிச்சு பார்த்திங்கன்னா நல்லா வந்து நல்லா கடுகடுன்னு இருக்கணும். ஸோ அது வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் இடியாப்பம் மாவு கடையில் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் சிம்மிலே வச்சு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து ஒரு கோடு இழுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோடு சரியாக வராது. பட் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கோடு ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே அழகாக வந்து கோல மாவில் போடுற மாதிரி வரும். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த வெள்ளை சீடை பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான பதம். இப்போ நம்ம வெல்லம் வந்து காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு 1/4 கப் கொப்பலாரம் எடுத்திருந்தேன் வெல்லம். ஸோ அதே கப்பில் ஃபுல்லாக தலை நிறச்சி தண்ணி எடுத்திருந்தேன். இப்போ அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது நல்லா கரையிற வரைக்கும் எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். ஸோ இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பார்த்திங்கன்னா தேங்காய் திருவல் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த பின்னாடி அந்த சிரட்டை இருக்குல்ல, அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துருங்க. ப்ளஸ் ஒரு ஏலக்காய் 2த்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிக்க போகிறோம். இதெல்லாமே செஞ்சதெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பரேஷன்ஸ் தான். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தால அரிசி மாவு அதையும், அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து உளுந்து மாவு சேர்க்க போகிறேன். நான் சொல்கிறேன் ஒரே ஒரு டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் கிடையாது, ஒரே ஒரு டீஸ்பூன் தான் உளுந்து மாவு சேர்த்துருக்கேன். டேபிள் ஸ்பூனில் சேர்க்குறீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஒரு சின்ன கல் கூட இருக்கக்கூடாது. இல்லை கொஞ்சம் லாஸ்ட்டாக இருக்கும்ல, கொஞ்சம் குருணையாக கல்லாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து சீடை வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ஜலிச்சுக்கோங்க. நல்லா ஜலிச்சுட்டு இப்போ வந்து வெல்லத்தை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். வெல்லத்துலேயும் கல் இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வந்து வடிகட்டிட்டு நீங்கள் உள்ளே சேர்த்துக்கிட்டா கூட ஓகே தான். நான் வந்து இது மாதிரி ஒரு தடவை வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சதுனால தேங்காயும் ஏலக்காவும், ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து அந்த இதை வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். வெல்லத்தை எல்லா பக்கமும் ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து நான் வந்து வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் எள்ளு அதை வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை வந்து இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து வந்து மாவு வந்து ஈக்குவலாக பிணைஞ்சிக்கோங்க. மாவு வந்து ஓரளவுக்கு லாஸ்ட்டாக பிணையிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்த வெண்ணெய். ஸோ அது வந்து நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கொப்பலார வெண்ணெய் வந்து எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து மாவு வந்து திப்பியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டு இப்போது வந்து நம்ம ஒரு சின்ன உருண்டைங்களாக எடுத்து உருட்ட போகிறோம். ஒரு விரலோட சென்டரில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டினீங்கன்னா, நம்ம குலோப் ஜாமுன் உருட்டோம்ல அந்த மாதிரி நல்லா அழுத்தி உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழகாக ரவுண்டாக வந்துடும். ஸோ அவ்வளோதான், சீடை எல்லாமே உருட்டியாச்சு. இப்போ நல்லா எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. எண்ணெய் பார்த்திங்கன்னா ஸ்லோவிலேருந்து மீடியம்குள்ளே வச்சுக்கோங்க. மீடியமுக்கு மேலேயே கொண்டு போயிடாதீங்க. ஸோ மீடியமுக்கு கம்மியில், ஸ்லோக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக போட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஈவன் கலரில் வரும். கொஞ்சம் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிங்கன்னா கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக வந்து குக் ஆகிருக்கு. ஸோ அது மாதிரி பியூட்டிஃபுல்லான வெள்ளை சீடை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி உப்பு சீடை, தட்டை, அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்கிற நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.